இடமெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்மளோட இணைந்து இருக்கிறது ஹரிஷ். அவங்க தான். வணக்கம் ஹரிஷ். வணக்கம். டே ஒன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் சண்டைலாம் வந்துச்சு. 24 hours எலிமினேஷன் வச்சாங்க. சாஞ்சனா அவங்க வெளியில் போயிட்டாங்க. சாச்சனா வெளியில் போயிருக்காங்க, பட் நான் அவங்க வீடு போய் சேரல. அதுதான் விஷயம். நம்ம முன்னவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தந்திரமான ஒரு விளையாட்டை பிக் பாஸில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவிக்ட் ஆனவங்க அடுத்த நாளே வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு தான் இருந்தது. பட் இந்த முறை எவிக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு, இன்னுமே அவங்க வெளியில் வரல. அப்படிங்கிறப்போ இது சம்திங் பெருசாக ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி அவங்களுக்கு சண்டே வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கலாம் அங்கேயே, அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சீக்ரெட் ரூம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சஞ்சனா அவங்க வெளியே போனதுக்கு ஃபேட்மேன் ரவியோட ஒரு மைண்ட் கேம் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே லைட்டாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. சாச்சனா வெளியில் போகிறதுக்கு அவர் ரவீந்திரா அவர்களும் சரி, அதே மாதிரி அங்கே இருக்கிற ரஞ்சித் அவர்களும் சரி, 2 பேருமே காரணம். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் திடீர்னு எல்லாம் சாச்சனா பேசி முடித்ததுக்கப்புறம் வந்தவர், திடீர்னு இது வரைக்கும் எனக்கு ஒன்று நாமினேட் பண்ணணும்னு தோணலை, ஆனால் இப்போ தான் நாமினேட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவராக வாண்டடாக பண்ணார். ரவீந்திர அவர்கள் இந்த பொண்ணு ஆக்சுவலாக மற்ற யாரும் போகிறதுக்கு விரும்பலைன்னா நான் போகிறதுக்கு கூட தயாராக இருக்கேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த பொண்ணை நாமினேட் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி ஜாக்லின் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 3மே வேலிடான ரீசன் கிடையாது. பட் என்ன காரணத்தினால அந்த ரீசனை ஏற்றுக்கிட்டு அந்த ஓட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பிக் பாஸில் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒருத்தர் நான் வீட்டை விட்டு விலகிறதுக்கு தயார் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கணும், இல்லை அவங்களுக்கு அந்த வீடு செட் ஆகலை அப்படின்னு சொல்லணும். சாச்சனாவை பொறுத்தவரை அந்த வீட்டில் எல்லாரோடையும் நல்லா பழகிறாங்க. ரெண்டாவது அந்த கேமை ஆடணுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்ககிட்ட இருக்குது. இந்த கேமை எப்படி ஆடணும், இல்லை யாருமே அவங்க மேலே எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சும்மா அந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே பெரிய விஷயமா ஆகி அவங்க எலிமினேஷன் போகிற மாதிரி அது அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதாவே பிடிச்சிக்கிட்டு அதையே ஒரு காரணமாக வச்சு அவங்கள வெளியிட்டிருக்காங்க. ஃபேட்மேன் ரவி அவர் ரவீந்திர அவர்கள் அவருடைய கேம் பிளான் என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் அவர் ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டுருக்கார். யாரெல்லாம் வெளியில் அனுப்பிச்சா நம்மளால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டுருக்கார். ஏன்னா அவர் நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்கலாம் அந்த ரீசனை சொல்லி நாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக அவருக்கு தான் ஓட்டு அதிகமாக விழுந்துட்டு இருந்தது. அப்போது இவர் சாச்சனாவை காரணம் காட்டின உடனே சாச்சனாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு மைண்ட் கேம் தான். இதுவும் தனக்கு அகென்ஸ்டாக விளையாடுற ஓட்டை அடுத்தவங்களுக்கு மாற்றி விடுற ஒரு மைண்ட் கேம் இது. ஜாக்லின் முத்துக்குமார் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி லைட்டாக ஏற்பட்டுருக்கு. ஏன்னா ஜாக்லின் நைட்டு நான் வெளிலே படுத்துக்கிறேன், நான் உள்ளார போகல அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா உள்ளார இருந்தாங்க. அதை லைட்டாக வச்சு அவரை முத்துக்குமார் அவங்கள நாமினேட் பண்ணது, அதுக்கு அவங்க இவங்க இந்த மாதிரி பேசினது, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக போயிட்டு. இல்லை ஜாக்லின் ஆக்சுவலாக அவங்க எனக்கு அந்த பெட்டை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அந்த சைடில் நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் வெளியே படுத்துக்கிறேன், நான் உள்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்க. நீங்கள் உள்ளவே போக மாட்டீங்க அப்படின்னா டிஸ்கஷன் கூட நீங்கள் உள்ளே போகக்கூடாது. அதுதான் அவங்க அதே ரீசனில் அப்படியே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறது கூட உள்ளே போகக்கூடாது. டிஸ்கஷன் பண்ணுறதுனா நான் இங்கேயே இருப்பேன், என்கிட்ட வேணால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடணும். நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க மற்ற லேடி கண்டஸ்டன்ஸ் என்ன காரணத்துக்காக அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்களோ நீங்கள் அதே காரணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ முத்துக்குமாரன் அவர்கள் சொல்கிறது சரியான வாதம் தான். அவர் ஜாக்லினை டார்கெட் பண்ணல, பட் ஜாக்லின் இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு. தலைவர் டாஸ்க் நேம் ஒன்று வச்சுருந்தாங்க, நாற்காலி யார் காலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமில் ஃபஸ்ட்டு வெளில வந்தது பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் ரவி. அவரோட உடல் அவரால் ஃபிசிக்கலாக கேம் ஆட முடியாது, பட் மென்டல் ஸ்டெபிலிட்டியோட ஒரு மென்டல் கேமாக ஆடுறாரு. அவர் மைண்ட் கேம் ஆடிட்டுருக்காரு. அதில் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா தர்ஷிகா அவங்க தான் ஜெயித்தாங்க. இந்த வாரத்தோட தலைவியாக அவங்க தான் இருக்காங்க. அதுலேயும் கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா தர்ஷிகா அவங்க அவங்களுடைய
இன்ட்ரோ டைமில் அவங்க சொன்னது என்னை எப்பயுமே செகண்ட் ஹீரோயினாக தான் வந்து எல்லோரும் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ பிக் பாஸ் வந்து அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த வாரத்தினுடைய இந்த பிக் பாஸ் சீசனோட முதல் தலைவி நீங்கள் தான் அப்படின்னாரு. அந்த முதலுங்கிற அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்பவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன் நான். ரெண்டாவது தர்ஷிகா அவங்க வந்து இந்த கண்டஸ்ட்டை வின் பண்ணுறாங்க, அதாவது இந்த போட்டியை வின் பண்ணி தலைவியாக இருக்காங்க அப்படிங்கிறது பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது பெண்கள் அணிக்கு. அதை வந்து இவங்களுடைய இந்த தலைமை பொறுப்பு ஈடுகட்டும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு தலைவராக அவங்க வந்து பெண்கள் அணிக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த முடிவுகளை இவங்க வந்து எப்படி கையாள போகிறாங்க ஆண்கள் அணி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆண்கள் அணிக்கு நிறைய அட்வான்டேஜஸ், அவங்க வந்து கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து சாப்பிட்றது எப்போ வேணாலும் அவங்களுக்கு பெண்கள் அணிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸ்டோர் ரூமும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணுங்கிற அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய இடத்துல தர்ஷிகா தான் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க நினச்சா மாற்றலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸை அவங்க தர்ஷிகா எடுப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜெஃப்ரி அவர் பார்த்தீங்களா, ஒரே ஒரு கானா சங்கம் தான் பாடினார். ரொம்ப அந்த வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதோ, அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோ வந்து அது சுலபமாக ஈஸியாக ரொம்ப எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு. ஜெஃப்ரி அதுக்கு முன்னாடியும் ஒரு பாட்டு பாடினார். சுனிதாவுக்கு வந்துட்டு நான் பாட்டு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினார். சுனிதா எனக்கு ஒரு வாரம் ஆகும் இதை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. ஜெஃப்ரியோடைய அவர் வந்து சென்னை ஸ்லாங்கில் அந்த கானா டேலண்ட் ரொம்ப அந்த கானா டேலண்ட் வந்து அவருக்கு ரொம்பவே அதிகம். ரொம்ப அழகாகவும் பாடினார். அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய கனவையும் அந்த கானா பாட்டில் வந்து கொடுத்துருந்தார், அதையும் உணர முடிஞ்சது. ஸோ அவரை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க ஆண்கள் அணி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அவருடைய டேலண்ட் அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த கானா பாடல்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துறது ரொம்பவே நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம் கூட. டே டூவோட ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா டே 2 ப்ரோமோ ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. பட் இன்னுமே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனோன்னா ஜாக்லினுக்கு அகென்ஸ்டாக ஒரு குரூப் உருவாகிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஜாக்லின் பேசுகிறத கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கோட நாமினேஷன் பண்ணிருக்காங்க ஜாக்லின், ரவிக்குமார், அருண். ஜாக்லின் ஃபேட்மேன் ரவீந்தர் அவரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அருண், நான் முத்துக்குமரன், அதே மாதிரி சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் அவர்களையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக நடந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனோன்னா சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணும்போதெல்லாம் அர்ணவ் வந்து அவருடைய மைண்ட் ப்ளே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாமினேட் மைண்டில் ஏதோ ஒரு கேம் நினச்சி அவர் ஒரு கேம் நினச்சிட்டு வந்து இருக்காரு. அது என்ன கேம்னு நம்மளுக்கு தெரியல. அவருடைய நாமினேஷன் ப்ராசஸும் வித்தியாசமாக இருக்குது. தெரிஞ்சவங்களையே வந்து ரொம்ப நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களையே அவர் வந்து நாமினேட் பண்ணுறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாங்க. இப்படி நிறைய அந்த நாமினேஷன் ப்ராசஸில் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டுச்சு. ஆனாலும் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்கன்னா ஜாக்லினுக்கு அகென்ஸ்டாக தான் போய் நிற்கிறாங்க. ஜாக்லினுக்கு அகென்ஸ்டாக போய் நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. வெளிப்படையாக என்னன்னு தெரியவில்லை. ஒருவேளை அவங்க அக்ரெசிவாக ஒருவேளை போன நாளே வந்து இந்த மாதிரி லைட்டாக சண்டைலாம் போட்டு அதுதான் அக்ரெசிவாக அவங்க வந்து பேசுகிறதுனாலையோ அக்ரெசிவாக அவங்க நடந்துக்கிறதுனாலையோ வந்து ஒரு எதிர்ப்பு நிலை உருவாகியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனோன்னா சாச்சனா வெளியேறினது கூட அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாச்சனா வந்து ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த உணவு சம்மந்தப்பட்ட கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண்கள் மட்டுமே சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பிக் பாஸ் சொல்லுவார். அப்போது அதுக்கு முதல் நபராக கைத்தட்டின ஒருத்தராக சாச்சனா தான் இருந்தாங்க. அது வந்து பாய்ஸ் டீமை இன்னுமே வந்து ஒரு கோபத்துக்கு கொண்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. மேபி அதனால் கூட சாச்சனா பேரை அதிக அளவில் அந்த 24 hours நாமினேஷனில் சொல்லியிருக்கலாம். இப்போது ஜாக்லினை நாமினேட் பண்ணதுக்கான ரீசனும் அவங்க ஒரு கோபமான ஒரு நிலையில் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு அக்ரெசிவாக ஒரு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி, கேம்னா இப்படி தான் இருக்கும் போல், நம்ம கேம் தான் வந்திருக்கோம், கேம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்து அந்த
தலைவன் தலைவி டாஸ்கில் கூட ரொம்ப அக்ரெசிவாக கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் எப்படி ஆடலாம், நீங்கள் எப்படி வந்து நகரலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற அளவுக்கு ஒரு அக்ரெசிவான கருத்துக்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இவங்க இருந்தால் பிக் பாஸ் வீட்டில் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்திருக்கலாம். அதனால் நாமினேட் பண்ணியிருக்கலாம். ரவீந்திரா அவர்கள் வந்து மைண்ட் கேம் நல்லா ஆடுறாரு. அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறதுனால அந்த மைண்ட் கேம்னால் வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் ஜெயிக்கிறவங்க கூட பெருசாக வெளியில் தெரிய மாட்டாங்க. அதனால அவரை வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்ததாக அருண் வந்து பெரிய அளவில் யார்கிட்டையும் வந்து பேசுகிறது இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல தன்மையாக அவர் தன்னை நல்லவர் நிரூபித்து பார்க்குறாரு. அது வந்து பிக் பாஸ் வீட்டில் ஈடுபடாது. நீங்கள் வந்து உங்களுடைய சுய கேரக்டர் என்னமோ அதை தான் வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்தாமல் தன்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர்னு வெளிப்படுத்த நினைக்கிறது அது எந்த அளவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு தான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நான் சொல்கிறது தான் இதுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிறாரு. அது யாருக்குமே பிடிக்காது அந்த பிக் பாஸ் வீட்டில். ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க கேம் விளையாட வந்திருக்காங்க. நான் என்னோடய கேம் விளையாட வந்திருக்கேன், என்னோடய கேம் படி தான் நீயும் விளையாடணும்னு அவர் நினைக்கிறது அது தப்பான விஷயம். அது தான் வந்து அவருக்கு அகென்ஸ்டாக போய் நிற்கதான் அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்து எப்பயுமே இதுதான் பண்ணுறது. அது கேமரா கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஒரு வாரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிவிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அது இருக்குது. ஒரு வாரத்துக்கு அந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஓவியா மாதிரிலாம் வந்து கேமரா முன்னாடி நின்று பேசினதெல்லாம் நான் பார்த்தேன் நான். ஸோ அப்படி அந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் ஒரு வாரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும், அப்படியே மாறிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். டே 2ல் என்னெல்லாம் நடக்க போகுது அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டே 2 ஹிண்ட் பெருசாக இல்லை. பட் டே 2 வந்து இன்னும் சில டாஸ்க் கொடுக்க போகிறதா தான் சொல்லப்படுது. இன்னும் சில டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அது இன்னும் சுவாரஸ்யமான டாஸ்க்காக இருக்க போகுது. சில சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டாஸ்க் பற்றி தெளிவாக எந்த தகவலும் இல்லை நம்மளுக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் 104 நாள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. நன்றி, வணக்கம். நன்றி.